நிப்பான் பெயிண்ட் ஆட்டம் 2-in-1. இப்ப வீட்டுக்கு உள்ள வெளிய ஒரே பெயிண்ட், கம்மி பட்ஜெட்ல. அக்கா என்னாச்சு? இருக்கா? இந்தா தேங்க்ஸ். அப்பா அப்பா டிஃபன் ரெடிமா? எங்க கிளம்பிட்டீங்க? நான் இன்னைக்கு ஆபீஸ்க்கு போறேன். ஆபீஸ்க்கா? என்ன விளையாடுறியா? இந்த காலை வச்சுட்டு ஆபீஸ்க்கு போறேன்ற நீ? எழுந்து நடக்க முடியல, வீல் சேர்ல நடந்துகிட்டு இருக்க. இந்த நிலைமையில ஆபீஸ் தேவையா உனக்கு? அதெல்லாம் போவேனா, வீட்லயே இரு. ஐயோ அப்பா, நான் ஆபீஸ்க்கு போயிட்டு ஒர்க்ல ஜாயின் பண்ண போறேன். நான் சொல்றேன், முக்கியமான விஷயம். லீவ் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், சில டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் சைன் பண்ணணும். அதுக்குள்ள நான் போய் தானே ஆகணும். அது சரிம்மா, எப்படி போவ? கேப் புக் பண்ணியா இல்ல யாழ்னிய துணைக்கு கூட்டிட்டு போறியா? கேப் எல்லாம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம்ப்பா, அது ஒரு பிரச்சனையே இல்ல. ஏமா, அந்த டாக்குமெண்ட்ல வீட்டுக்கு அனுப்ப சொல்லி கையெழுத்து போட்டுருக்கலாம்ல? என்னப்பா சொன்னா கேக்குறீங்களா? எனக்கு ஒண்ணும் ஆகாது, நான் போயிட்டு வந்துடுறேன். வாக்கா போலாம். எப்படிமா உன் இந்த நிலைமையில அனுப்புறது தனியா? ஒன்னும் கவலைப்படாதீங்க மாமா, நான் இனியாவை பத்திரமா கூட்டிட்டு போய் பத்திரமா கூட்டிட்டு வரேன். என்ன மாமா திடீர்னு வந்திருக்கீங்க? இனியாவை ஒரு நாள் பார்க்காம இருக்க முடியல? அப்படி இல்லம்மா, என்ன கலாய்கிறியா? பத்திரிகை ரெடி ஆயிடுச்சு, நான் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இது உங்க சைடுல கொடுக்கறதுக்கு. நன்றி. பார்த்து அப்பா பாரு, எல்லாம் சரியா இருக்கான்னு பாருமா. இதுக்கு எதுக்கு மாமா நீங்க அலைஞ்சுக்கிட்டு? ஒரு பொறுப்பான காவல் அதிகாரி இந்த மாதிரி சின்ன சின்ன வேலைக்கெல்லாம் அலையக்கூடாது. இதெல்லாம் வீட்ல சின்னவங்க கிட்ட கொடுத்து அனுப்பணும். யாருகிட்ட? அக்ஷயா கிட்டயா? ஐயோ, அவளை எதுக்கு அனுப்புறீங்க? உங்க தம்பி எதுக்கு இருக்காரு, அவரை போய் குடுறான்னு விரட்டி விட்டுருக்கலாம்ல. அப்படி வா வழிக்கு. இளங்கோவை பார்க்கணும், அதுக்கு சுத்தி வளைச்சு. ஓகே ஓகே, புரிஞ்சு போச்சு. மாமா, பத்திரிகையில எல்லாம் சரியா இருக்கான்னு பாருங்களேன். அதெல்லாம் சரியா இருக்கும் மாப்ள. என்ன மாமா கொஞ்சம் டல்லா இருக்கீங்க, உடம்பு சரியில்லையா? உடம்பெல்லாம் நல்லதா இருக்கு மாப்ள, மனசுதான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. சந்தேகப்பட்டு உங்க மனசை காயப்படுத்தி இருக்க கூடாது. ஓகே. அதான் உங்களை பார்த்த உடனே சங்கடமா இருக்கு மாப்ள. இதேதான் சொல்லி சொல்லி புலம்பிட்டு இருக்காரு. ஐயோ மாமா, அதெல்லாம் விடுங்க மாமா, எப்பயும் போல சகஜமா இருங்க என்கிட்ட, அவ்வளவுதான். இருந்தாலும் நான் கொஞ்சம் ஓவரா தான் நடந்துகிட்டேன் மாப்ள. இனியா எவ்வளவோ சொன்னா அவர் அப்படி கிடையாது, நல்லவர்னு. ஆனா பொண்ணை பெத்தவனா பொறுமையா ஆரம்பரை யோசிக்க முடியல. அதான் பட்டுன்னு ஆத்திரம் வந்துருச்சு, அதனாலதான். அது பரவாயில்ல மாமா, உங்க இடத்துல யார் இருந்திருந்தாலும் அதைத்தான் ஃபீல் பண்ணி இருந்திருப்பாங்க. ஏன் நானே கூட இருந்திருந்தாலும் ஆத்திரம் வந்திருக்கும். அதெல்லாம் விடுங்க, முடிஞ்சது, வாங்க போலாம். எங்க கூப்பிடுறீங்க? எப்படியும் பத்திரிகைய உங்க குலசாமி முன்னாடி வச்சு ஃபர்ஸ்ட் கும்பிடுவீங்க, அதுக்கு தான் கூப்பிடுறேன், வாங்க போலாம். மாமா என்ன சொல்றாரு? நம்ம குலதெய்வம் தான் ஊர்ல இருக்கே. எங்கக்கா? போலாம் வா. உங்க 3 பேருக்கும் இவங்க தான் குலசாமின்னு எனக்கு நல்லா தெரியும். இனிமே எனக்கு கூட இவங்க குலசாமி தான். இவங்க மேல சத்தியமா சொல்றேன், நான் இனியாவை தவிர வேற எந்த பொண்ணையுமே கனவுல கூட நினைச்சது கிடையாது, இனிமேலும் நினைக்க மாட்டேன். வாழ்வோ சாவோ எனக்கு இனியாதான், இனியா மட்டும்தான். இது சத்தியம்.
போதும் மாப்ள, இது போதும். இனிமே அந்த ஆண்டவனே வந்து உங்களை பத்தி தப்பா சொன்னாலும் நம்ப மாட்டேன். அத்தை, எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க. இந்த கல்யாணம் எந்த தங்கு தடங்களும் இல்லாம சீரும் சிறப்புமா இருக்கணும். அதுக்கு நீங்க தான் சாமியா இருந்து எங்களுக்கு உதவி பண்ணணும். விக்ரம், உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. உங்களை மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்கிறதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். சத்தியமா சொல்றேன், நான் தான் கொடுத்து வச்சிருக்கணும். ஐ ஸ்வேர். போதும் போதும் விட்டா ஓவரா ரொமான்ஸ் பண்ணிட்டே இருப்பீங்க போல. யானி கலாய்கிறியா? அத பாரு, இளங்க வந்துட்டான் பாரு. எங்க எங்க மாமா வெறுப்பேத்தாதீங்க. அப்போ மாமா, நான் இனியாவை ஆபீஸ்ல டிராப் பண்ணிட்டு அப்படியே கூட்டிட்டு வந்துடுவா. இதுக்கு எதுக்கு மாப்ள என்கிட்ட சொல்லிட்டு, இனி அவ உங்க வைஃப், தாராளமா கூட்டிட்டு போங்க. போயிட்டு வாங்க. ஏம்மா, நான் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டு பத்திரிக்கை வச்சு கும்பிட்டுட்டு சரி, வந்துடுறேன். ஓகேப்பா. போயிட்டு வாங்க. அக்கா, நான் போயிட்டு வந்துடுறேன். போலாமா? ஐயோ, என் பேக் உள்ள இருக்குல்ல, நான் ஓகே எடுத்துக்கிறேன். ஓகே. அப்பா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க ரெண்டு பேரும்? அங்க பத்திரிக்கை அடிச்சு பந்துக்கால் நடுற வரைக்கும் போயிட்டாங்க. நீங்க என்னன்னா உட்கார்ந்து பொக்கடை சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. நீங்க ரெண்டு பேரும் நடந்துக்கிறத பார்த்தா கல்யாணத்தை நிறுத்த வந்த மாதிரி தெரியல. கல்யாணத்தை நடத்தி முடிச்சு விருந்து சாப்பிட்டு போற மாதிரி தெரியுது. என்ன உங்க ரெண்டு பேரையும் பார்த்தா எந்த கவலையும் இல்லாத மாதிரி இருக்கு. மனசுல வச்சுக்கோங்க, மாமா மட்டும் எங்க ரெண்டு பேருக்கும் கிடைக்கல, நாங்க என்ன முடிவு வேணாலும் எடுப்போம். ஆமா, ஏண்டி எங்களை பார்த்தா உனக்கு என்ன காமெடியா தெரியுதா? உள்ளுக்குள்ள கொதிச்சிட்டு இருக்கு, அதை அடக்கிக்கிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி உக்காந்துட்டு இருக்கோம். அதுக்கு இல்லம்மா, அவங்க பாட்டுக்கு கல்யாண வேலையை பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்காங்க. நீங்க எதையுமே தடுத்த மாதிரி தெரியல. போகட்டும்டி, போக விட்டுதான் பொடனில் அடிக்கணும், ஆட விட்டுதான் அடக்கணும். அவங்க எவ்வளவு தூரம் போக முடியுமோ போகட்டும். ஆனா கல்யாணம் அவங்க நினைச்ச மாதிரி நடக்கவே நடக்காது. நாம நினைச்ச மாதிரி தான் நடக்கும். அதுக்கான பிளான் எல்லாம் போட்டுட்டு தான் நாங்க அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கோம். இப்ப பொறுமையா இருந்துதான் காரியத்தை சாதிக்கணும். அவசரப்பட்டோம்னா காரியம் கெட்டு போயிடும். நாங்களா இருக்கும்போது கவலைப்படாதீங்க. இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கான எல்லா பிளானும் போட்டாச்சு. அதை செயல்படுத்துறதுக்கு நேரத்துக்காக தான் நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கொஞ்சம் பொறுமையா இருங்க, எல்லாம் நல்லபடியா முடியும். ரொம்ப நாள் ஆச்சுல இதெல்லாம் போட்டு. ஆமா, அம்மா வணக்கம்மா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நீங்க எப்படி நான் இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. ஹாய். ஹே இனியா, ஹே இனியா வந்துட்டாங்க. பாத்துக்கோ. எப்படி இருக்க இனியா? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். ஹாய் Hi. ஹாய் இனியா. இப்போ கால் பரவாயில்லையா? பரவாயில்ல பரவாயில்ல. எப்போ டிஸ்சார்ஜ் ஆனீங்க? அது போன வாரம் டிஸ்சார்ஜ் ஆனேன். என்ன உடனே வேலைக்கு வந்திருக்க? இல்ல இல்ல, இன்னைக்கு ஒரு நாள் தான், கொஞ்சம் சைன் பண்ற வேலை இருக்கு, அதான். இனியா, நீங்க இல்லாம ஆபீஸே போர் அடிச்சிருச்சு. ஆமா இனியா. இவங்க தான் உங்க ஃபியான்சியா? ஆமா. சோ நைஸ். Oh, thanks. You too. சார், அதான் ஆபீஸ் கூட்டிட்டு வந்து விட்டுட்டீங்கல்ல, இனி நாங்க பாத்துக்கிறோம். நீங்க போங்க, உங்களுக்கு ஸ்டேஷன்ல நிறைய வேலை இருக்கும். போங்க போங்க போங்க. சேச்சே, அதெல்லாம் வேலையா? எனக்கு இதுதான் முதல் வேலை. ஏது இப்படி ஜொல்லு விடுறதா? ஆமா. ஆமாவா? இல்ல, ஆமா. ஆமான்னு சொல்றதுக்கு பதிலா இல்லன்னு சொல்லிட்டேன். சாரி. சரி சரி, எம்டி வந்துட போறாரு. யூ ஆல் கேரி ஆன். ஓகே ஓகே. போலாம். ஏய், பாத்து.
ஒரு நிமிஷம் இருங்க. என்ன காப்பாத்துங்க மேடம். ஓகே. என்ன போலீஸ் துரத்திட்டு வராங்க மேடம். என்ன காப்பாத்துங்க மேடம். ப்ளீஸ் அவங்க கிட்ட சொல்லுங்க விக்ரம். சுபாஷ் இருங்க. வேணாம் அடிக்காதீங்க ப்ளீஸ். மேடம் இவன் ஒரு தீவிரவாதி. 2-3 இடத்துல பாவம் வச்சு. இல்ல மேடம். விக்ரம் விக்ரம் இந்த பையன் தான் அன்னைக்கு நம்ம கோட் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கும்போது கூட அங்க கடைக்கு வந்தானே. சுபாஷ் கூட அடிச்சு எடுத்துட்டு போனாரே. அன்னைக்கு டெரரிஸ்ட்னு சொன்னீங்க. இதுல மனநல காப்பகத்துல வேலை செய்யறவர்னு போட்டிருக்கு. போடுறது இல்ல. ஆமா விக்ரம் சொல்லுங்க விக்ரம், எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. போலீஸ் சொல்றது பொய்யா இல்ல இதுல போட்டிருக்கிறது பொய்யா? ஏதாவது ஒரு கதையை ரெடி பண்றா இல்லைன்னா மாட்டிக்குவ. இதுல போட்டிருக்கிறது தான் போய். ஆக்சுவலா இந்த விளம்பரத்தை டிபார்ட்மெண்ட் தான் கொடுத்தது. இவன் கஸ்டடியில இருந்து தப்பிச்சிட்டான். ஸோ இவனை பிடிக்கிறதுக்காக டிபார்ட்மெண்ட் சைட்ல இருந்து ஒரு ஆடை ரிலீஸ் பண்ணோம். இப்போ டைரக்டா போலீஸ் தேடுது அப்படின்னு ஆட் எல்லாம் கொடுத்தா மக்கள் சைட்ல இருந்து பெருசா கோஆபரேஷன் இருக்காது. ஸோ அதனால அம்மா தேடுறாங்க, தாத்தா தேடுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஏதாவது விளம்பரம் கொடுத்தா மக்கள் வந்து பாவப்பட்டு இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி ஏதாவது டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க இல்லையா? அதுக்காகத்தான். அப்படியா? இதெல்லாம் டிபார்ட்மெண்ட் சம்பந்தப்பட்ட விஷயம். நீ ஒன்னும் வரி பண்ணிக்காத. ஆனா பேரு கார்த்திக்னு போட்டிருக்கே. மாட்னடா. ஒருவேளை அந்த கார்த்திக் சோனாலி பத்தின தகவல் சொன்ன கார்த்திக்கும் இவனும் ஒன்னா இருப்பானோ? இனியா அந்த பேரெல்லாம் நீ ரொம்ப சீரியஸாலாம் எடுத்துக்காதமா. இது டிபார்ட்மெண்ட் கொடுக்குற ஆட் இல்லையா? அதனால ஒரிஜினல் பேரை யூஸ் பண்ணக்கூடாது, பிரச்சனை வரும். ஸோ நாங்க தோணுனதே ஏதாவது போடுவோம். கார்த்திக், கபிலன், கபோதின்னு ஏதாவது. அதெல்லாம் நீ ஒன்னும் வரி பண்ணிக்காத. அந்த கார்த்திக்கும் இந்த கார்த்திக்கும் சம்பந்தமே இல்லை. வேணும்னா இதுல இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி பாப்போமா ஒரு வாட்டி? என்ன பண்ணி பார்க்கலாம். ஏன்னா எதுக்கு ஃபோன் பண்ணினா எவனாவது போலீஸ்காரன் தான் எடுப்பான். இவன் எங்க அப்படின்னு வாங்கிட்டே திருப்பி கேள்வி கேட்பான். எப்படி தெரியும்வா? எதுக்கு அதெல்லாம்? நீங்க சொல்றது சரிதான் விக்ரம். இருந்தாலும் சோனாலி விஷயத்த கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணுங்க விக்ரம். பாவம் அவங்க அம்மா ஃபோன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நீ சொல்றது 100% கரெக்ட். நிச்சயமா கூடிய சீக்கிரமே சோனாலியை கண்டுபிடிச்சிடலாம். சரியா? நம்ம கல்யாணம் முடிஞ்சு கல்யாணம் ஆன கையோட கல்யாண பரிசா சோனாலியை உன் கண்ணு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்திடுறேன். சரியா? ரொம்ப தேங்க்ஸ். ஓகே. இந்தாங்க. ஆக்சுவலா இந்த நிலைமையில வேலைக்கெல்லாம் வர்றது ரொம்ப தப்பு. குட் மார்னிங் சார். வாமா, குட் மார்னிங். கால்லாம் பரவாயில்லையா? பரவாயில்ல சார், எவ்வளவு பெட்டர். சார் உங்களுக்கு நான் இன்ட்ரோடியூஸ் பண்ணதில்ல, இது என் ஃபியான்சி. ஹாய் சார். ஹலோ. அவ வேலையில இருக்க கூடாது. அது மட்டும் இல்ல, இதுக்கு அப்புறம் அவளுக்கு வேலையே கிடைக்க கூடாது. ஏதாவது பண்ணி ஒரு பிளாக் மார்க் கிரியேட் பண்ணி அவளை டிஸ்மிஸ் பண்ணிருங்க. என்ன சார் அப்படி பாக்குறீங்க? நத்திங். வாங்க உள்ள கேபின்ல உட்கார்ந்து பேசுவோம். ஓகே வாங்க உள்ள வாங்க. கூல். பாத்து பொறுமையா வாங்க. விக்ரம் உட்காருங்க. Thank you. இனியா அதுக்குள்ள என்ன அவசரம்? ஃபுல்லா ரெக்கவர் ஆயிட்டு வந்திருக்க வேண்டியது தானே. உங்களுக்கு தான் மெடிக்கல் லீவ் ஆல்ரெடி சாங்ஷன் பண்ணிட்டோமே. பரவாயில்ல சார், இருக்கட்டும். முக்கியமான ப்ராஜெக்ட் வேற. நான் இல்லாம எப்படி சார் இளங்கோவால தனியா சமாளிக்க முடியாது. சின்ன இன்புட்ஸ் கொடுத்துட்டு கொஞ்சம் கைட் பண்ணிட்டு போயிட்டா நல்லா இருக்கும். அதுக்கு தான் சார் வந்தேன். எங்க சார் எல்லாத்தையும் இழுத்து போட்டு வேலை பண்ணணும் அப்படின்னு தான் பாக்குறா. அதெல்லாம் ஓகே, ஆனா அதுக்கு உடம்பு ஒத்துழைக்கணும்ல. ஆமாமா, விக்ரம் சார் சொல்றதும் சரிதானே. இன்ஸ்பெக்டர் சார், என்ன ஆபீஸ்ல கொண்டு வந்து விட்டாச்சுல்ல, உங்க டியூட்டி முடிஞ்சது. போங்க, போய் உங்க காவல் பணியெல்லாம் பாருங்க போங்க. நோ சான்ஸ். எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டியூட்டி. உன் ஒர்க் முடிச்சிட்டு உன்னை வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு அப்புறம் தான் காவல் டியூட்டி. ஐயோ விக்ரம், சொன்னா கேளுங்க. உங்களை காக்க வச்சிருந்தனா அந்த ஃபீலிங்லயே எனக்கு சுத்தமா வேலை ஓடாது. ப்ளீஸ் கிளம்புங்க. சரி ஓகே ஃபைன், டேக் கேர். சரியா? ஓவர் ஒர்க் பண்ணாத.
ஓகே ம் ஓவரா வேலை கொடுத்து டார்ச்சர் பண்ணிடாதீங்க. ப்ரெஷர்லாம் வேண்டாம். ஓகே சார், ப்ரெஷர்லாம் பண்ண மாட்டேன், நீங்க போங்க. ஓகே, அவர் தான் ப்ரெஷர்லாம் பண்ண மாட்டாருன்னு சொல்லிட்டார்ல, இனிமே ஓகே. முடிச்சுட்டு கால் பண்ணு. பை. டேக் கேர். ஆல் தி பெஸ்ட். ஓகே. சார், நான் முக்கியமா ஆபீஸ் வந்ததே லோன் விஷயத்துக்காக தான் சார். விக்ரமுக்கு தெரிஞ்சா லோன் போட விட மாட்டாரு. ஆல்ரெடி அவர் எனக்காக நிறைய செலவு பண்ணியிருக்காரு. அதான் மேலும் மேலும் அவருக்கு தொந்தரவு கொடுக்க வேண்டான்னு. உங்க லோன் கிட்டத்தட்ட சாங்ஷன் ஆகிற கண்டிஷன்ல தான் இருக்கு. ஒரு சின்ன ஃபார்மாலிட்டி, ஒரு சின்ன சைன் பண்ணணும், அதை பண்ணிட்டா கிளியர் ஆயிடும். இந்த ஃபார்ம்ல கையெழுத்து போடுமா? சைனா? பாவம், நல்ல பொண்ணு. விக்ரம ரொம்ப நல்லவன் நம்பிட்டு இருக்கா. அவனை பத்தி முழுசா தெரியாது. தெரிஞ்சா என்ன ஆகுமோ? மனசு கேட்கலையே, உண்மையை சொல்லிடுவோமா? அவ வேலையில இருக்க கூடாது. அது மட்டும் இல்ல, இதுக்கு அப்புறம் அவளுக்கு வேலையே கிடைக்க கூடாது. ஏதாவது பண்ணி ஒரு பிளாக் மார்க் கிரியேட் பண்ணி அவளை டிஸ்மிஸ் பண்ணிடு. சரிம்மா. இனியா, நான் ஒன்னு சொன்னா தப்பா நினைக்க மாட்டியம்மா? சொல்லுங்க சார். விக்ரம் பத்தி தான். இனியா, நீ கல்யாணம் பண்ணிக்க போற விக்ரம எனக்கு முன்னாடியே தெரியும். அவரு என்னாச்சு விக்ரம்? ஒண்ணுல, என் போனு கண்ணுல படல, எங்க விட்டேன்னு தெரியல. இங்க எங்கேயாவது. என்ன காமெடி பண்றீங்களா? உங்க கையிலேயே போனை வச்சிட்டு இருக்கீங்க. I'm so sorry. I'm so absent-minded, you know. நீங்க எதுக்கு திரும்பி வந்தீங்கன்னு எனக்கு தெரியுமே. அப்படியா? உனக்கு தெரியுமா? ஏன் எப்படி சார்? அவங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா? இல்ல சார். அவருக்கு தெரியாதான்? நீயே சொல்லிருமா? ஐயோ சாமி, என்ன கொஞ்சம் ஃப்ரீயா விடுங்களேன். பெரிய ஸ்ட்ரெஸ்ஸான ஒர்க்லாம் நான் இங்க பார்க்க போறதே கிடையாது. சும்மா சின்ன சின்ன ப்ராஜெக்ட் ஓரியன்டேஷன்லாம் பண்ணிட்டு நான் கிளம்பிடுவேன். ஓகே, சரி, ஃபைன். அப்போ வேலை முடிஞ்ச உடனே ஃபோன் பண்ணு, உடனே வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். சரியா? சார் ப்ளீஸ் சார், போங்க சார். ஓகே, பை. பை சார். வரேன் சார். முடியல சார். எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி இப்படி ஆனதுல இருந்து அவர் என்னை விட்டு பிரியவே மாட்டேங்கிறாரு. இப்ப கூட பாருங்க, அவர் என்ன தனியா ஆபீஸ்ல விட்டுட்டு போறதுக்கு மனசே இல்ல. அதான் போகாம இங்கேயே சுத்திட்டு இருக்காரு. அவனை பத்தி நாம ஏதாவது சொல்லிட போறோம் தான் உள்ள வந்தான். இப்ப நான் என்ன பண்றது? அவனை பத்தின உண்மையை சொல்லிடலாமா வேணாமா? அம்மா, ஒரு பர்சனல் கார், நான் பேசிட்டு வந்துடுறேன். சரி, ஷூர் சார். சார் சொல்லுங்க சார். இனியா கிட்ட என்னை பத்தி போட்டு கொடுக்குற முயற்சிகள்லாம் போயிட்டு இருக்கு போல இருக்கு. சார் சார் அப்படிலாம் இல்ல சார். ஏய் 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 ஏய், நான் போலீஸ்காரன். ஒருத்தனுடைய லுக்கை வச்சே கண்டுபிடிச்சிருவான் அவன் என்ன யோசிக்கிறான்னு. நீ சொல்றது நான் சொல்லிக்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடி நான் சொல்றது நீ ஒரே ஒரு வாட்டி கேட்குறியா? ஒன்றும் இல்லை, உன் ஆஃபீஸில் கொஞ்ச நாள் முன்னாடி அந்த பெங்காலி பொண்ணு சூசைட் பண்ணிக்கிட்டாளே, அவளுடைய சூசைடுக்கு நீதான் காரணம்னு தெளிவா சூசைட் நோட்டு வேற எழுதி வச்சுட்டு செத்தாளே. அந்த நோட்டு இன்னமும் என்கிட்ட தான் பத்திரமா இருக்கு. ஒரு வாட்டி ஞாபகப்படுத்திடலான்னு பார்த்தேன். உன் ஒய்ஃப் வேற மவுண்ட் ரோட்ல கார்னிவல் பிளாசால 10வது மாடியில கார்னர் ஆஃபீஸ் தானே அவங்களது.
4 மணிக்கு ஆப்போசிட்ல இருக்கிற டீ கடைக்கு காலீக்ஸோட டீ எல்லாம் குடிக்க வருவாங்களே சார் இந்த பாரியா, இனியா இல்லாத வாழ்க்கையை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. அதுல ஏதாவது குளறுபடி பண்ண எவனாவது கிளம்பி வந்தீங்க, அப்புறம் பழைய விக்ரம பார்க்க வேண்டி வரும். புரியுதா?